அம்மா கட்டிலில் படுத்துட்டுருக்காங்க, நான் தரையில் படுத்திருப்பேன். எங்கள் அப்பாட்ட நாங்கள் விரும்பி ரொம்ப நாள் கோரிக்கையாக வச்சு கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் லேட்டாக காலையில் எந்திரிக்கிறது தான். ஏறக்குறைய மணி 8 இருக்கும்னு நினைக்கிறேன். குதிரை கழுத்தை கணக்கிற சத்தம் கேட்குது. அப்பா கிளம்பிட்டார்னு நினைக்கிறேன், வண்டியை பூட்டிட்டார்னு நினைக்கிறேன், ரெடி ஆகிட்டுருக்காரு. அதே மாதிரி ஒரு கொடையை பார்த்தீங்கன்னா டெய்லி திறந்து மூடுவார், செக் பண்ணிக்குவார், ஆரோக்கியமாக இருக்கா கொடை அப்படின்னு சொல்லி டெய்லி செக் பண்ணுறது. இதெல்லாமே எனக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்குது, கவனிச்சுட்டே தான் இருக்கேன். அம்மாவுக்கு ஆஸ்துமா, எனக்கு மூட்டு வலி. அதனால தான் நாங்கள் இந்த சலுகையை வாங்கி வச்சுருக்கோம் அப்பா கிட்ட. திடீர்னு அப்பா உள்ளே வந்து கேட்டார், அம்பி எந்திரா அப்படின்னாரு. நான் கம்முன்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி கண்ணை மூடி இறுக்கமாக படுத்துக்கிட்டேன், ரொம்ப தூக்கத்தில் இருக்கிற மாதிரி. உடனே அம்மா சும்மா இருக்க மாட்டா, தடியா அப்பா கூப்பிட்றாரா எந்திரடா அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. நான் நிமிர்ந்து பார்த்தேன் அப்பாவை. ரொம்ப சாந்தமாக இருந்தார் அப்பா, குங்குமம் போட்டெல்லாம் வச்சு ரொம்ப சாஃப்டாக கனிவாக தான் இருந்தார். எந்திரிச்சிட்டு சந்தோஷமாக கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். நானும் அம்மாவும் அப்படியே ஒருத்தரை பார்த்துக்கிட்டோம், கிளம்பலாம், அப்பா கிளம்பிடுவார் அப்படின்னு தைரியமாக இருந்தோம். ஆனால் அப்பா எனக்கு திடீர்னு ஒரு உத்தரவு போட்டார். நான் கடைக்கு போயிட்டு குதிரை வண்டி அனுப்புகிறேன், நீ நேராக அம்பலைக்கு போய் ராவுத்தரை போய் கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னார். கையோடு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு வேறு சத்தமாக சொல்லிட்டு போனார். நான் வில்லு மாதிரி டக்குன்னு எந்திரிச்சு நின்ட்டேன், கிளம்பிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அம்மா பார்த்தாங்க அப்பாவை. நான் அம்மாவையும் பார்த்தேன், அப்பாவையும் பார்த்தேன். நான் ஏற்கனவே முதல்ல நைட்டே சொல்லிட்டேன், ராவுத்தருக்கும் அப்பாவுக்கும் நடந்த சண்டையை, கடையில் நடந்த சண்டையை. அதனால் அம்மாவும் தயாராக தான் இருந்தாங்க. லைட்டாக அம்மா கேட்டாங்க, இந்த ராவுத்தரை விட்டு அவங்களுக்கு வேறு ஆளே கிடைக்காதா? இதே பொழப்பா போச்சு, வருஷம் பூரா விளக்குறதும் திரும்ப சேர்த்துக்கிறதும் விளக்குறதும் சேர்த்துக்கிறதும், வேறு ஆளே இல்லையா அப்படின்னே அப்பாவுக்கு சொல்லுன்னு கோவம் வந்துருச்சு. ஓனம் வந்துருச்சு, நீ வந்து பில்லு போடு கடையில் அப்படின்னாரு. அம்மா விடலை. ஆமாம், இந்த ராவுத்தரை விட்டால் இந்த உலகத்திலே யாரும் கிடையாது கணக்கு போடுறதுக்கு, பெரிய கணக்கு அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆமாண்டி, நல்ல கணக்கு தான், இல்லைன்னா நீ வந்து போடு, ஓனம் கூட்டத்தை அவரால் தான் சமாளிக்க முடியும், நீ போய் கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சத்தமாக சொல்லிட்டு போயிட்டார் கோவமாக. உடனே நான் பார்த்தேன், ரைட்டுன்னு சொல்லி வேகமாக அப்பா போனோடனே அரிபரியாக கிளம்பிட்டு அரை நிஜார் போட்டு நல்ல வேஷ்டி கட்டி ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் ஒரு கெட்டப்பாக இருக்கும், ராவுத்தர்கிட்ட பேசுகிறதுக்கு தோதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் ரெடி ஆகிட்டேன். போகிறப்ப அப்படியே எப்படியா நைஸாக பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லைட்டாக அம்மாட்ட விட்ட போட்டேன், அம்மா முன்கோபம் இருந்துச்சுன்னா சாந்தப்படுத்தலாம், முன்கோவியாகவே அப்பாவை இருந்தாருன்னா நம்ம என்னம்மா பண்ணுறது அப்படின்னேன். அம்மாவுக்கு சொல்லுன்னு முதல்ல சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டா, அப்புறம் சொல்லுன்னு கோவம் வந்துச்சு. பேசாமட்றா, நீ போய் ராவுத்தரை போய் பார்த்து கூட்டிகிட்டு போ, கண்டிப்பாக போய் கூட்டிகிட்டு வா. நெஞ்சில் கை வச்சு சொன்னான், அம்மா சொன்னேன்னு சொல்லு, கண்டிப்பாக வந்துடுவார் போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. நானும் குதிரை வண்டியில் ஏறிட்டேன், நேரில் போயிட்டே இருக்கேன். போயிட்டுருக்கப்போ தான் அந்த ராவுத்தருடைய நினைவுகள் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி ராவுத்தர்னா அமானுஷ்யம்தான், அவரை ஒரு மிகப்பெரிய அமானுஷ்யம். அவர் ஒரு 5 பேர் கையில் நோட்டு பேனாவோடு உட்காந்துட்டு எழுதுறத 6 நிமிஷத்தில் சொல்லுவார். அந்த கால்குலேஷன் அப்படி சொல்லக்கூடியவர் அவர். ஜவுளி வாங்க வர்றவங்கெல்லாம் ஜவுளியை பார்க்குறாங்களோ இல்லையா, அவரை வச்சகன் வாங்காமல் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு ஆச்சரியம், ஒரு பிரமிப்பு தான் ராவுத்தர். 3ஆம் கிளாஸ் கூட படிக்கல அவர், 3ஆம் கிளாஸ் ஏதோ படித்தேன்னு சொன்னார். எங்கள் கடையை கூட்டி மெழுகி அவரை டெய்லி கூட்டிகிட்டு வர கோமதி இருக்கே, அதை விட அவருக்கு படிப்பு கம்மி. ஆனால் அவருடைய கணக்கு வந்து யாரும் பக்கத்தில் போக முடியாது. நல்லா 2-3 தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். வரிசையாக 15 லிஸ்ட்டு சொல்லுவாங்க, மீட்டர் அளவை சொல்லுவாங்க, ரேட்டை சொல்லுவாங்க, கடன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறக்குள்ள 4 இதை எழுதுறக்குள்ள பதில் சொல்லி இத்தனை ஐட்டம், இவ்வளோ மீட்ரு, இவ்வளோ பணம்னு சொல்லி அடிப்பார். கடைக்காரன் வந்து வர்றவன் என்ன போகிறவனா அப்படியே வச்சவன் வாங்காமே அவரை பார்ப்பான். ஏன்னா மனுஷனா என்னடா பிறவி இது அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு கடவுளுடைய கொடை. 2 பேர் சொல்லுவாங்க, அவரை கண் இல்லாமையே இந்த போடு போடுறாரே, வெறும் காதை வச்சுக்கிட்டு, கண் இருந்தால் அவர் என்ன போடுவார்னு வேற சொல்லுவாங்க. ராவுத்தர் அவ்வளோ ஒரு இன்வால்வ்டாக இருப்பார் கடைக்குள்ளே, ஒவ்வொன்றையும் துல்லியமாக வச்சுருப்பார். கால்குலேஷன், அப்படி ஒரு கால்குலேஷன். யதார்த்தமாக கூட சொல்லியிருக்காரு, கோமதி கேட்டிருக்கு, நீங்கள் எப்படி டக்குன்னு இப்படி கால்குலேஷன் போடுறீங்க அப்படின்னப்போ மூளையில் 3 நரம்பு எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொன்னாராம் அவருக்கு. அது கூட குசுமா சொன்னிச்சு, அப்படி சொல்கிறாருனே அப்படின்னு சொல்லி.
அப்படி ஒரு பிரமிக்கத்தக்கதாக இருப்பார் அவர். அதில் ஒன்றும் மாற்று கருத்துலாம் எதுவுமே கிடையாது. அவருடைய ஒவ்வொரு அசைவுலையும் அந்த கால்குலேஷன் உள்ளே ஓடிட்டே இருக்கும். மண்டையில் பல விஷயங்களை வச்சுருப்பார். ஆனால் கட 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 கடன்னு போடுவார். என்ன சிந்தனை இருந்தாலும் சரி, வேறு என்ன பேசிகிட்டு வந்தார், எல்லாத்தையும் உள் வாங்கிக்குவார். ஆனால் கால்குலேஷன் தப்பவே தப்பாது. அப்பாவை கூட என்ன பண்ணியிருக்காரு, இவர் எப்பட்றா அவர் கொஞ்சம் ஏத்தம் அதிகமாகிடுச்சு இவருக்கு, எனக்கு பிரச்சனையே அதுதான். என்ன பண்ணிட்டாரு ராவுத்தர், அப்பாட்ட கேட்காம அவருக்குரிய துணிகள்லாம் மொத்தமாக சேர்த்து எடுத்து வச்சுட்டார். எடுத்து வச்சுட்டு அப்பாட்ட வந்து நின்னார். அப்பாவுக்கு கோபம். நம்மள்கிட்டே கேட்காம நம்ம துணிகளெல்லாம் எடுத்து வச்சுட்டு லைட்டாக கேட்டார், என்ன ராவுத்தர் ரொம்ப கணக்கு ஏறிக்கிட்டே போகுதே, ரொம்ப அதிகமாகிட்டே போகுது, இவ்வளோ கணக்கு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி பொழப்பு நடத்துறது அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவர் சொன்னார், ஐயா என்னையா பண்ணுறது, வீட்டில் பூரா பொட்டைகளாக இருக்குது, 4 பயலுக, ஒன்றுக்கும் லாயக்கில்லை, மருமகனும் லாயக்கில்லை, மகன்களும் லாயக்கில்லை, 4 மகன் 4 மருமகன், எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், விசேஷம் வருது, 8 பேரை 8 பேத்தி, ஆளுக்கு ஒன்று எடுத்தால் கூட சேர்ந்துருது இல்லைங்கய்யா, நான் கணக்கில் வச்சுக்கோங்க, நான் கரெக்டாக கொடுத்துருவேன். இருந்தாலும் அப்பாவுக்கு வந்து அவரை மேலே ஒரு கோபம் மனசுக்குள்ளே, ரொம்ப ஆடுறாரோ, அவர் பெரிய திறமைசாலின்றதுனால நம்மளை கொஞ்சம் விட்டு பிடிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி அப்பாவுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு கொரூரம் இருந்துட்டு இருந்துச்சு அப்பாவுக்குள்ள. அதான் அவருக்கு வார்த்தையாக வெளிப்பட்டுச்சு. அதெல்லாம் முடியாது, கொலைப்பான்றது எங்கள் கடையில் வேலை பார்க்குற முக்கியமான ஆள், அவரை கூப்பிட்டு எல்லாத்தையும் கணக்கில் எழுதிட்டு அவர்கிட்ட கொடு, இதுக்கு மேலாம் தாங்க முடியாது, வாய்ப்பு இல்லை, இந்த தடவை உங்களுக்கு வந்து கடனாலாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாரு கராரா அப்பா. உடனே ராவுத்தர் கேட்டார், ஐயா நீங்கள் என்னங்கய்யா சொல்கிறீங்க, எனக்கு வேறு வழி இல்லைங்கய்யா அப்படின்னாரு. அதெல்லாம் இல்லை, இந்த தடவை உங்களுக்கு கணக்கில் இல்லை, கணக்கு எல்லாம் வைக்க முடியாது, கொடுக்க முடியாது அப்படின்ட்டார் கராரா. அப்போ பொண்ணு கையப்படி அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு அந்த கோமதி தான் அவரை எப்பயும் கூட்டிகிட்டு போனாந்து விடும், அதுவும் எங்கள் கடையில் தான் வேலை பார்க்கும். அதை தோலை கை போட்டுட்டு அவர் பேசாமல் வெளியில் கிளம்பிட்டார். எப்பயும் விடை வாங்கிட்டு தான் போவார் அப்பாட்ட. அவர் இருக்கிற திசையை பார்த்துட்டு ஐயா வாரையா அப்படின்வார். இந்த தடவை அவர் சொல்லவே இல்லை, விடை பெறவே இல்லை, விடை வாங்கிக்கிட்டார், அவர் கிளம்பி போயிட்டார். எங்களுக்கெல்லாம் வருத்தமாக தான் இருந்துச்சு, ஆனால் அவர் விறுவிறுன்னு போயிட்டார். எனக்கு அது நினைவுக்கு வந்துச்சு, யாராலையும் அவரை நிப்பாட்ட முடியாது, அப்பாவையும் அமர்த்த முடியாது. அப்பாவை கூட கொஞ்சம் ஏமாற்றம் இருந்திருக்கானா அதை அவர் காட்டிக்கலை. அப்புறம் அவர் போயிட்டார். இப்போ எனக்கு அதெல்லாம் நினைவுக்கு வந்துச்சு, சரி கோமதியை கூட்டிகிட்டு போவோம், ஏன்னா கோமதி மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார், அவள் தானே டெய்லி கூட்டிகிட்டு வரா, கூட்டிகிட்டு கொண்டு போய் விடுறா, அதனால் கோமதியும் போகிறப்ப கூட்டிகிட்டு போவோம், கொஞ்சம் பேச்சு துணைக்கு கொஞ்சம் சாந்தமாக இருப்பார், வரலைன்னு சொல்லிட்டாருன்னா சிக்கல், அப்பா வேறு கூட்டிகிட்டு வரான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வீட்டுக்கு போனேன். அவங்க அம்மா சொன்னாங்க, இன்றைக்கி அவர் வரலைன்ட்டா இருப்பார் ராவுத்தர் பாய், அதனால் வந்து கோமதி தனியாக தான் கடைக்கு போயிடுச்சுன்னாங்க. எனக்கு வேறு வழி கிடையாது. குதிரை வண்டியை குறுக்கு தோப்பு வழியாக ஓட்டிகிட்டு உள்ளே போனோம். ஒரு சின்ன வீடு, ஓட்டு வீடு, தாழ்வாரம்லாம் ரொம்ப தாழ்ந்து கிடந்துச்சு, மேலே ஒரு படுதா போட்டு மூடி வச்சுருந்தாங்க, அங்கங்கே உடைஞ்சு திண்டுகள் மாதிரி ரொம்ப ஒரு சாதாரணமாக தான் வீடு இருந்துச்சு. நான் அங்கேருந்து கத்துனேன், நான் அம்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்துனேன். ஒரு வாண்டு வந்துச்சு, வெளியில் வந்து எட்டி பார்த்துச்சு, அதுக்கு ரெட்டப்பில்லை போட்டிருக்கு, அதே மாதிரி இன்னொன்று வந்து அதுவும் எட்டி பார்த்துச்சு. உடனே அங்கே ராவுத்தர் யார் அது அப்படின்னு கேட்குறாரு. நான் சொன்னேன், நான் அம்பி வந்திருக்கேன் அப்படின்ட்டு. வாங்கன்னு வாப்பா வாப்பான்னாரு. நான் படக்குன்னு அந்த படுதா விளக்கிட்டு உள்ளே போனேன். அப்படியே இந்த மொழுகுன தரையில் ரொம்ப நேராக அப்படியே உட்காந்துருந்தார் ராவுத்தர். அவருக்கு கைகளை மேலே தூக்கிக்கிட்டு மேலே அண்ணாந்து பார்த்துட்டு என்னைய வா 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 அம்பி என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை உட்கார வச்சு என்னுடைய கண், காது, மூக்கு, வாய், தலை எல்லாத்தையும் தடவி பார்த்தாரு. ஐயர் மாதிரியே இருக்கீங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாம் அப்படியே ஐயரை உரிச்சு வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லி. இந்த கண் இல்லை, கண் இருந்துச்சுன்னா நானும் அதை பார்த்து ரசிச்சிருப்பேன், எல்லோரும் நல்லா சொல்லுவாங்க, நல்லா இருப்பா அப்படின்னாரு. அப்போ நான் மெல்ல ஆரம்பித்தேன், அம்மா அப்படின்னு. அம்மாவுக்கு என்னாச்சு, அம்மாவுக்கு எப்படி இருக்குது உடம்புக்கு அப்படின்னாரு. அம்மாவுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது, அம்மா சொல்லி அனுப்புனாங்க அப்படின்னு. என்னப்பா அப்படின்னாரு. இல்லை நான் சொன்னேன்னு சொல்லு, எதையும் மனசில் வச்சுக்க வேணான்னு சொல்லு, கடைக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லி அம்மா என்னைய உங்களை கடைக்கு கூட்டிகிட்டு வர சொல்லி அனுப்புனாங்க அப்படின்னோடனே அவர் கண்ணில் அப்படியே ஒரே ஆனந்தம். மகராசி நல்லா இருப்பா, மகராசி வாப்பா கிளம்புப்பான்னு சொல்லிவிட்டு அவர் என் பின்னாடியே விறுவிறுன்னு கிளம்பி கடைக்கு வந்துட்டார். நான் மெல்ல கடைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். கடைக்குள்ளே வந்தால் ஓனம் பயங்கர கூட்டம், கடையில்
உள்ளே பூந்து விளையாண்டு அனாவசியம் அவர் எல்லாத்தையும் பார்ப்பார். கடைக்குள்ளே பூந்துட்டோம்னா அவர் வேலையை மாத்திரம்லாம் பார்க்க மாட்டார், எல்லாத்தையும் ஆள் வர்றது போகிறது எல்லாத்தையும் அப்படி அலசி பார்ப்பார். பார்க்குறப்பெல்லாம் அவர் ரொம்ப ஒவ்வொன்றையும் மைனூட்டாக பார்த்துட்டே சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு தனியாக ஒரு போர்க்களத்தில் தனியாக ஒரு தளபதி நின்று போரிடுற மாதிரி அவர் சுற்றி சுற்றி வந்து அடுப்பார். அபிமன்யு மாதிரி அடித்து எல்லாத்தையும் கணக்கு கட கடன்னு கணக்கு ஓடிட்டே இருக்கும். வேலை இறங்கிட்டே இருக்கும். யாரும் காத்திருக்க தேவையில்லை, இவருக்காக கணக்காண்டி காத்திருக்க தேவையில்லை. அவ்வளோ வேகமாக அடித்து நல்ல வியாபாரம். அப்பா மெல்ல பார்த்துட்டார் அவரை. சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க 2 பேரும் திரும்ப இணைஞ்சிட்டது. ரொம்ப பிரியமாக இருந்தாங்க. அப்படி நாட்கள் போகும். அப்படிப்பட்டவர் தான் ராவுத்தர். ஒரு நாளே மத்தியான வேலைன்னு நினைக்கிறேன், இப்படி வரப்போ திடீர்னு ஒத்த கால வண்டி ஒன்று வந்து இறங்குச்சு. துப்புன்னு அவங்க 2-3 பேர் லேடிஸ் குதித்து ஓணும் ஒப்பாரி வச்சுட்டே கடைக்குள்ளே வந்தாங்க. உடனே ராவுத்தர் அங்கேருந்து எட்டி அவர் பார்த்துட்டு, என்ன நம்ம வீட்டு பொட்டைய மாதிரி சத்தம் கேட்குதே அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பூரா ஒப்பாரி வச்சாங்க. வீடு ஏலம் போயிடுச்சு, வீட்டில் இந்த ஜாமான்லாம் அள்ளி வெளியே போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சாங்க. உடனே அவருக்கு ஒன்றும் புரியல. ஐயோ நான் என்னையா செய்வேன், ஐயா முதலாளி ஐயா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னார். உடனே அப்பா என்ன பண்ணார், டக்குன்னு அவரே வண்டியில் ஏற்றிக்கிட்டு வக்கீலை பார்க்க போயிட்டார். வக்கீலை பார்த்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தார். அடுத்த நாள் ராவுத்தர் கடைக்கு வரல. மலங்க விழிக்கிறோம், எங்கடா ராவுத்தர் வரலைன்னு சொல்லி அப்பா அவங்க பார்த்துட்ருக்காரு, என்ன ஆச்சு அப்படின்ட்டு பார்த்தா கோலப்பன் வந்து சொல்கிறான், ஐயா அவர் செட்டியார் வீட்டில் கணக்கு போட்டுட்ருக்காரு, அவர் செட்டியார் கடையில் போய் உட்காந்துருக்காரு அப்படின்ட்டு. அப்பாவுக்கு அப்படி ஒரு ஆத்திரம், இருப்பு கொள்ளலை, அவரால் புலம்புறார். அப்பா எப்படி போனார், என்னடா இந்த காலத்தில் பெத்த தாயை கூட நம்ப முடியாது போட்டிருக்கேன். நான் எவ்வளோ தூரம் நேற்று வக்கீல் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து எல்லா பணத்தையும் நான் வக்கீல் இதெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பணம்லாம் கட்டிட்டு வந்திருக்கேன், இப்படி பண்ணுறானே மனுஷன், என்னடா அது கொடுமையாக இருக்கணும்னு கோலப்பன் இடுங்கயா நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டான். கொஞ்ச நேரம் அப்பாவுக்கு இங்கிட்டு போகிறாரு அங்கிட்டு போகிறாரு, இருப்பு கொள்ளலை. கொஞ்ச நேரத்தில் கோலப்பன் கூட்டிகிட்டு வந்துட்டான் சைக்கிளில். மெல்ல இறங்கி வந்து அப்பா முன்னாடி நின்று சொன்னார், ஐயா என்னை மன்னிச்சிருங்கய்யா, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. உம்மை கொட்டை அடங்குங்கய்யா அப்படின்னாரு அப்பா. ஐயா அப்படிலாம் பெரிய வார்த்தை சொல்லாங்கய்யா, ஏதோ அந்த பணத்தை போல் அவர் கட்டுறேன்னாரு, வீடு ஏலம் போகாமல் இருக்கும்னு சொல்லிட்டு ஏதோ புத்தி மலிங்க நான் கணக்கு போயிட்டேங்கய்யா, என்னை மன்னிச்சிருங்கன்னாரு. இல்லை உன் கொட்டை அடங்கும், உனக்கு அந்த நாள் சீக்கிரம் வரும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் கடையில் சேர்த்துக்கிட்டாரு, உள்ளே வந்து இருந்துட்டார். ஆனால் அப்பா சொன்ன வாக்கு பழிச்சிருச்சு. அவருடைய கொட்டை அடங்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அப்பா பம்பாய்க்கு வந்து இதுக்கெல்லாம் போனார், பர்ச்சேஸ் போவாங்க இல்லையா, துணிமணிலாம் வாங்க போகிறப்ப ஒரு மிஷின் எடுத்துகிட்டு வந்தார். இந்த மிஷினை நைட்டில் தான் கொண்டாந்து அம்மாட்ட காட்டினார். பாரு இந்த மிஷின் வந்து என்ன கணக்கு சொன்னாலும் டக்குன்னு போட்டு ஆன்சர் சொல்லும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்காக போடுறாங்க. அம்மா கணக்கு போட அப்பா போட்டால் ஆன்சர் வருது, அப்பா ஒரு கணக்கு சொல்கிறாரு அம்மா போடுறாங்க, டக்குன்னு ஆன்சர் வருது. நான் அதை கால்குலேஷன் பண்ணி பார்க்குறேன், கரெக்டாக தான் வருது. எனக்கே ஒரே ஆச்சரியம். அதை எடுத்து பார்த்து பக்கத்துலேயே வச்சுட்டு இருந்தேன். நிறையா கணக்காக போட்டு பார்க்குறேன், ஆன்சர் டப்புன்னு வருது. எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம். நைட்டில் தூங்குறப்ப கூட அதை பக்கத்துலேயே வச்சுட்டு தான் நான் படுத்துருந்தேன், தடவி கொடுத்துட்டு. அவ்வளோ ஒரு சின்ன கருவிக்குள்ளே இவ்வளோ ஒரு விஷயமா கணக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அடுத்த நாள் கடைக்கு போயாச்சு. கடைக்கு போனால் கணக்கை வந்து கோமதி போடுது, அந்த கால்குலேட்டர் வச்சு. நான் கணக்கு சொல்கிறேன், கோமதி டக்குன்னு போடுது. ராவுத்தர் பார்த்துட்டு திடீர்னு என்ன கணக்கு போடுற அப்படின்னாரு. எங்கே ஆமையா சின்ன கணக்கு தான், நான் ஒரு மிஷின் வச்சுருக்கேன், அதை வச்சு போட்டால் உடனே ஆன்சர் சொல்லுதுனோடனே அவர் 2-3 கணக்கு சொன்னார். இத்தனை மீட்ரு, இவ்வளோ ரேட் என்னென்னா டக்குன்னு கோமதி போட்டு சொன்னோடனே அவருக்கு மூஞ்சியெல்லாம் விளவெளத்து போச்சு. எப்படி நீ போடுற அப்படின்னாரு. அதான் ஐயா பெரிய மிஷின் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்கல்ல, அந்த மிஷின் தான் போடுது அப்படின்னோடனே அவர் மூஞ்சியெல்லாம் செத்து போச்சு, அப்படியே முகம்லாம் வாடி போச்சு. அப்படியே ஒடுங்கிட்டார். அவர் ஒடுங்கி ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டார். அவர் செயலிழந்த மாதிரி அப்படியே பரிதாபமாக போய் உட்காந்துட்டார். ஆள் மெலிஞ்சு கூட போயிட்டான்னு சொல்லலாம். ஒரு சவம் மாதிரி வந்துட்டு போக ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அவருடைய ஆளுமையெல்லாம் குறைக்கிறதுக்கு ஒரு மிஷின் வந்துருச்சு. அவரை பார்த்து வியந்த இந்த மக்கள், இந்த கடையில் இருக்கிறவங்க எல்லாருமே அவரை ஒரு மிஷின் வந்தோடனே இவரை திரும்பி பார்க்க மாட்டாங்களேன்ற ஆதங்கத்தில் அவர் அப்படியே ஒடுங்கிட்டார். சரியாக சாப்பிட்டார் என்னன்னு தெரியல. ஒரு வாரம் நடை பண்ண மாதிரி வந்துட்டு போயிட்டு இருந்தார். ஒரு மூலையில் உட்காந்துட்டார். ஏன்னா கால்குலேஷன் போடுறதுக்கு தான் மிஷின் வந்துருச்சு. அப்படின்றப்போ ஒடுங்கி போய் உட்காந்துருந்தார். ஆள் மெலிஞ்சிட்டாருன்னு கூட சொல்லுவேன், அவ்வளோ தூரம் டல் ஆகிட்டார். அப்படி மூலையில் உட்காந்துருந்தார். ஒரு தடவை அப்படி தான் நான் மத்தியான வேலைன்னு நினைக்கிறேன், அப்பாவும் இருந்தார் கடையில். கால்குலேஷன் போட்டுகிட்டே இருக்கிறப்ப முருகன் தான் கிழிச்சு சொல்லிக்கிட்டே இருந்தான், எத்தனை மீட்ரு எவ்வளோ அளவுன்னு சொல்கிறப்ப நான் சொல்ல
கோமதி வந்து கால் லெட்டரை வச்சு போட்டுகிட்டே இருந்துச்சு. உடனே திடீர்னு யோ நிப்பாட்டியா அப்படின்னாரு. முருகையா நிப்பாட்டு அப்படின்னாரு ராவுத்தர். என்னன்னாரு அப்பா. பாப்ளின் என்ன ரேட்டு போட்ட அப்படின்னாரு. 15 ரூபா 10 பைசா அப்படின்னா முருகன். 16 ரூபா 10 பைசா அப்படின்னாரு. அப்பா மேலேங்களையும் பார்த்தாரு. என்ன சொல்கிறீர் ராவுத்தர் அப்படின்னாரு. ஆமாங்கய்யா 16 ரூபா 10 காசு, நல்லா பாருங்க எனக்கு நான் ஏன்னா ஞாபகம் இருக்குது அப்படின்னாரு. அப்பா உடனே நிமிர்ந்து பார்த்து முருகனை என்னன்னு பார்த்தா செக் பண்ணி பார்த்தா 16 ரூபா 10 காசு. 10 மீட்ரு கொடுத்துருக்க, 10 ரூபா போச்சு. ஏன் ஐயர் வீட்டு காசை மண்ணில் போட்டு தெருவில் போடுறதுக்காக நம்ம வந்திருக்கோம், விசுவாசம் இல்லாமல் இருக்க, எப்படி ரேட்டை மாற்றி சொல்கிறேன்னாரு அதட்டிக்கிட்டு. முருகன் அப்படியே ஒடுங்கி போயிட்டான். நானுமே அப்படியே ஆச்சரியமாக பார்த்தேன். அப்பாவுக்கு அப்படியே பிரமிப்பு தாளல் அப்படியே உத்து பார்க்குறாரு ராவுத்தரே. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னாரு. ஏதோ கேள்வி ஞானம்யா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, அதை மனசில் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். நம்ம ஒரு சின்ன டவல் வச்சுருக்கோமே அதுக்கு என்ன ரேட்டு அப்படின்னாரு. செக் பண்ணுற மாதிரி 4 ரூபா 10 பைசான்னாரு. இருக்கலே பெரிய வேஸ்ட் இருக்குது அதுக்கு என்ன ரேட்டு அப்படின்னாரு. 36 ரூபா 40 காசுனாரு. அப்படியே அசந்து போயிட்டார், பொறி கலங்கிட்டார். அப்பா வந்து அந்த பில்லை எடுத்து பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. அவர் டக்குன்னு அடிக்கிறார். அவர் வேலையே கிடையாது, ஆனால் மைண்டில் வச்சுருந்தார் அதை. அப்பா அப்படியே அசந்து போயிட்டார். பிரமிப்பாகவே அவரை பார்த்துட்டே இருந்தார். அப்புறம் லைட்டாக சொன்னார், ஐயா கொஞ்சம் கவனமாக இருக்கணும்யா அப்படின்னாரு. என்ன அப்படின்னாரு. அப்பா வந்து நான் வந்து கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்துக்குவையா அப்படின்னாரு. உங்கள் பக்கத்தில் உட்காந்தேன்னா அதை உடனே அப்பாவே நியமிச்சிட்டாரு. இனிமேல் நீங்கள் கணக்கெல்லாம் பார்க்க வேணாம், நீங்கள் வந்து மீட்டர் அளக்கிறப்ப கரெக்டாக ரேட்டை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த போஸ்டிங்கை அப்பா கொடுத்தாரு அவருக்கு. உடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணால் ஐயா பக்கத்தில் வந்து உட்காந்துட்டேன்னா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. வாங்க உட்காருங்கன்னாரு. உட்காந்தவொடனே லைட்டாக சொன்னார், எலக்ட்ரிக் பில்லு கட்டணுமே கட்டியாச்சாயா அப்படின்னாரு. ஆஹா மறந்துட்டேனே, கோலப்பனை கூப்பிடு அப்படின்னாரு. உடனே ராவுத்தர் சொன்னார், கோலப்பன் இன்னைக்கு வரலைன்னாரு. கோலப்பன் வரலைன்றது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாரு. என்னங்கய்யா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மனம் இருக்குது, அவங்க அந்த பேச்சு இருக்குது, இதெல்லாம் வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். அவன் இன்னைக்கு வரலை, முருகனை வேணா அனுப்புங்க அப்படின்னாரு. அப்படியே அப்பா மேலேங்களையும் பார்த்தாரு அவரை ராவுத்தரை. அப்புறம் ரைட்டாக முருகனை கூப்பிட்டாரு. முருகா நேற்று ரெட்டை வேஷ்டி கேட்டான்ல, அதில் வந்து அவனுக்கு இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னாரு. உடனே அவர் ஆமாங்கய்யா இல்லை அப்படின்னாரு. உடனே ராவுத்தர் அப்பாட்ட சொன்னார், ஐயா நீங்கள் 10 வேஷ்டிக்கு பில்லு போட்டிங்க, 7 போயிடுச்சு, அப்போ மீதி 3 இருக்கணும்ல அப்படின்னாரு. அப்பா பார்த்தாரு முருகனை, உள்ளே போய் செக் பண்ண அப்படின்னாரு. செக் பண்ணி இந்த 3 வேஷ்டி எடுத்துகிட்டு வந்தார். ஏயா நம்மளாம் தர்மத்துக்காக வேலை பார்க்குறோம், வர்ற வேஷ்டியை நைஸாக இல்லைன்னு சொல்லி அனுப்புறியே உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு, அப்புறம் எப்படி அவர் தர்மத்துக்காக நம்ம வேலை பார்க்குறோம், கூலிக்கு தானே வேலை பார்க்குறோம் அப்படின்னாரு சத்தமாக. முருகன் ஒடுங்கி போயிட்டான். உடனே அப்பா சரி, இன்னும் அப்பாவுக்கு ஒரு பிரமிப்பு, அவரை வந்து மீறவே இல்லை. என்னடா இந்த மனுஷன் இந்த போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துரு. ஐயா நான் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன்னு உட்காந்து அவர் லைட்டாக சொன்னார், ஐயா அந்த ஃபேன் காத்தையும் எனக்கு வர்ற மாதிரி கொஞ்சம் பண்ணுங்களேன் அப்படின்னோடனே அப்பா திருப்பி வச்சார். அப்பா சௌரியம்யா அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு மெல்ல கேட்டார், நம்மளுக்கு அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டணுமே, இன்கம் டேக்ஸ் கட்டிட்டேலா அப்படின்னாரு. ஆமாம் அதை பார்க்கணும் அப்படின்னாரு. மறந்துடாதீங்க 4 ஆயிடுச்சு அப்படின்னாரு. அடுத்து கேள்வி கேட்டார், அம்மாவுக்கு மருந்து வாங்கணுமே அப்படின்னாரு. நான் தான் கண்டங்கத்திரி இதெல்லாம் தர்றேன்னு சொல்கிறேன், இந்த ஆஸ்துமாவுக்கு நீங்கள் வேணான்றீங்க, ஆனால் அந்த மருந்துக்கு டாக்டர்கிட்ட செக் பண்ணணும், அதை மறந்துட்டீங்களான்னாரு. ஆமாம் பார்க்கணும் அப்படின்னாரு. அம்மாவுக்கு திதி வேறு இருக்குல்ல உங்களுடைய அம்மாவுக்கு, அதை நீங்கள் போகிற வழியிலே முருகனை அவங்க புரோகிதரை பார்த்து சொல்லிட்டாருன்னா அவர் கரெக்டாக டைமுக்கு வந்துடுவார்லன்னாரு. அதை செஞ்சிட்றேன் அப்படின்னாரு. அப்பா அப்படியே அவர் சொல்கிறதுக்கு பின்னாடி ஆடுற மாதிரி ஆகிட்டார். அப்புறம் நைஸாக எல்லோரும் அன்னைக்கு கடையெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் ஒருத்தராக கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் விடைபெறாங்க. ஃபைனலாக கோமதி அவருடைய கையை தன் தோளில் வச்சு மெல்ல கூட்டிகிட்டு போகுது ராவுத்தரை. அப்போது கோமதி மெல்ல கேட்குது, ஐயா இனிமேல் நீங்கள் கணக்கு போடவே வரமாட்டிங்களா ஐயா அப்படின்னு. அதுக்கு ராவுத்தர் சொல்கிறார், இப்ராஹிம் ஹசேன் ராவுத்தர் இனிமே கணக்கு மிஷினில் நான் மேனேஜர், ஆண்டவன் சித்தம் அப்படின்னார். சுந்தர ராமசாமி அவர்களின் விகாசம் சிறுகதையை அந்த மகனுடைய அம்பி என்ற ஒரு கேரக்டர் மூலமாக உங்களிடம் தெரிவித்திருக்கிறேன். திறமை இருந்தால் ஒரு வேலையில், அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலையில் வந்து நம்முடைய வேலை மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொன்றையும் நுண்ணிப்பாக கவனித்து, இந்த அலுவலகம், இந்த ஒரு நிறுவனம்,
இது நான் உழைக்க கடமைப்பட்டிருக்கிறேன், ஒவ்வொன்றை பற்றியும் எனக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பணியாற்றினால் எத்தகைய புதிய விஷயங்கள் உள்ளே வந்தாலும் சரி, நம்ம எப்பயுமே நம்பர் 1 அப்படின்றத ரொம்ப அற்புதமாக ஒரு சிறுகதை மூலமாக நம்மளுக்கு வழங்கியிருக்கிறார். வாழ்த்துக்கள். நன்றி.